இதே கொங்கு வேளாளர் சமுதாயம் இன்றைக்கு 45 ஆண்டுகளுக்கு முன்பு பார்வேர்ட் கம்யூனிட்டி உட்பட்ட சமுதாயம், கலைஞர் அவர்கள் தான் 72 வந்து இவர்களை பிற்பட்ட சமுதாயம் மாற்றினாங்க. இந்த 45 வருஷத்துல இவங்க எந்த அளவுக்கு முன்னேறினார்கள். எல்லா கல்லூரிகளும் அவர்களது, எல்லா மருத்துவமனைகளும் அவர்கள், எல்லா துணைவேந்தர்களும் அவர்கள், எல்லா நீதிபதிகளும் அவர்கள், அமைச்சர்களும் 5 பேர் அவர்கள், அரசியல்வாதிகளும் அவர்கள், மாவட்ட கட்சியிலே மாவட்ட செயலாளர்களும் அவர்கள் முன்னேறிவிட்டார்கள். முன்னேறிட்டாங்கன்னா அர்த்தம் முன்னேற்றனாலதான் தலைய ஆணவம் வந்தது, கௌரவம் வந்தது. அதனால கௌரவ குலம் வேற ஜாதிக்காரன் நம்ம பொண்ண கவுண்டர் பொண்ண வந்து காதலிச்சு கல்யாணம் பண்ணா அவனுக்கு கௌரவம் போய் விடுகிறது நினைக்கிறார். ஆக அப்பா அம்மாவே 2 பேரும் சேர்ந்து கொலை செய்யணும். சங்கர் கொலை அப்படிதான் நடந்தது. அப்பா அம்மா தான் கூலி கொலை செய்பவர்களை, கூலிக்கு கொலை செய்பவர்களை அனுப்பி கொலை செய்யலாம். ஆக இவர்கள் உயர்ந்து விட்டார்கள். அதனாலதான் நான் பேட்டி கொடுத்தேன். இவர்களை பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலிருந்து நீக்கி முற்படுத்தப்பட்டோர் பட்டியலை சேர்த்துங்க. அப்பதான் இவனுக்கு புரியும். இவங்க இளைஞர்கள், இவங்க மாணவர்கள், மாணவிகள் அங்க போய் காலேஜில் என்ன பேசிருக்கான், நம்மள பார்த்து சொல்றான். இவன் எல்லாம் வந்து ரிசர்வேஷன்ல வந்தவன், கோட்டால வந்தவன். நம்ம பொண்ணுகளையும் நம்ம பசங்களை பார்த்து இங்க இருக்கிற ஆதிக்க சாதியை சேர்ந்தவங்க சொல்றாங்க, இவங்க எல்லாம் கோட்டா கேஸ், கோட்டால வந்தவங்க. நீ எதுல வந்தப்பா? நீயும் கோட்டால தான் வந்திருக்கிற, மறந்து விடாது. நீயும் கோட்டால தான் வந்திருக்கிற. அதனாலதான் இப்பொழுது தீர்மானம் போடுகிறோம். கொங்கு வேளாளர் சமுதாயத்தை பிற்படுத்தப்பட்டோர் சமுதாயத்திலிருந்து நீக்கி முற்படுத்தப்பட்டோர் சமுதாயத்துக்கு மாற்று. உடனே என்ன கேட்டாங்க, ஏங்க உங்களுக்கு ஏதாவது வேணா கேளுங்க, அவங்களை பத்தி நீங்க ஏங்க தலையிடுங்க? ஏன் நான் தலையிடக்கூடாதா? ஏன் தலையிட்டா என்ன? என்னை ஆதிக்கம் செய்பவன் அவன் தானே. என்னுடைய தாத்தன் பாட்டானுடைய நிலங்களை அபகரித்தவன் அவன் தானே. சக்கிலிய காடு, சக்கிலிய தோட்டம், சக்கிலிய சுடுகாடு எல்லாம் யார் கையில் இருக்கு? டாக்டர் கையில் தானே இருக்கு. இது எப்படி அவன் கைக்கு போச்சு? எப்படி அவன் கைக்கு போச்சு? நம்ம தாத்தனும் கூட்டணும் வச்சிருந்த நிலங்கள், ஆயிரக்கணக்கான நிலங்கள், 10 ஏக்கர் 15 ஏக்கர் இருக்கிற நிலங்கள் எல்லாம் இன்றைக்கு கவுண்டர்கள் கையில் இருக்கிறது என்று சொன்னால், ஆக நீங்க முன்னேறி விட்டீர்கள். முன்னேறியவர்களுக்கு எதற்கு இதை இடஒதுக்கீடு? சரி, உங்களை ஏன் நான் டச் பண்ணணும்னு கேட்கிறீங்களா? எங்களுக்கு பாதுகாப்பாக வன்கொடுமை தடுப்பு சட்டம் இருக்கிறது. எங்களை யாராவது துன்புறுத்தினால் அவர்கள் மீது அந்த சட்டம் பாயும். இதான என்னை யாராவது துன்புறுத்தினால் அவர்கள் மீது தான் அந்த சட்டம் பாயும். அந்த சட்டத்தை நீக்குவதற்கு இங்க கொங்கு பேரவை சொல்லுது. நீ அதை சொல்கிறாய்? பாதிக்கப்பட்டவன் எனக்கான சட்டம் அது. அந்த சட்டத்தை நீக்க சொல்லி நீ சொல்வதற்கு நீ அதை சொல்வாயானால் நான் இதை சொல்வேன். இவர்களை பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலிருந்து நீக்கி பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சொல்வோம். இந்த பிரச்சாரம் நீங்க தொடரணும். இப்ப நான் வந்து இது சொல்றது ஏதோ நினைச்சாருங்க, அங்க கொடிமரம் வைக்க வேண்டாம், பெயர் பலகை வைக்க வேண்டாம் என்று சொல்கிற அந்த ஆதிக்கத்தில் இந்த கொங்கு இருக்கிறது என்று நான் இதை சொல்கிறேன். அந்த ஆதிக்க சாதி புத்தி அங்கே எங்கேயோ இருந்து வருகிறது. அதனால் தான் இதை சொல்கிறேன். நான் யாரையும் வெறுக்க வேண்டும் என்று சொல்கிறவன் அல்ல, யாரும் நமக்கு விரோதிகள் அல்ல, யாரையும் விரோதிக்க வேண்டும் என்று நான் நினைக்கவில்லை. ஆனால் எங்களுக்கான மரியாதையை நீங்கள் கொடுக்க வேண்டும் அல்லவா? நான் ஒரு தொழிற்சங்கம் தொடங்குகிறேன். ஒரு தொழிற்சங்கம் தொடங்குவதற்கு ஒரு பெயர் பலகை வைக்க வேண்டும், கொடி வைக்க வேண்டும். அதற்கு மறுப்பு என்று சொன்னால் இந்த நாட்டில் அப்புறம் அடிப்படை உரிமை யாருக்கு? இந்த அடிப்படை உரிமையை கூட இல்லாமல் ஒரு கொங்கு தடுக்கிறது என்று சொன்னால் அந்த கொங்கை தொட வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் சொல்லி